கல்யாணத்துக்கு நம்ம ஊர்ல எத்தனை லேக்ஸ் அண்ட் லேக்ஸா செலவு பண்றாங்க அப்பா அம்மா. அது பையனோட அப்பா அம்மாவும் சரி, பொண்ணோட அப்பா அம்மா இருந்தாலும் சரி, பொண்ணு. ஆமா. ஸ்ரீவாரியில கல்யாணம் பண்ணணுன்றானுங்க, ஹெலிகாப்டர்ல இறங்கணுன்றானுங்க. ஹெலிகாப்டர் வந்து வரணுங்கிறானுங்க. இத்தனை பேர் வந்து வரணும். அதுக்கு இத்தனை டைப் ஆஃப் ஃபுட் வைக்கணும். லெஹங்கா இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கணும். அதுக்கு அது வடக்கு இல்லாம ப்ரீ கல்ச்சர்லாம் கொண்டு வெட்டிங், வராம போஸ்ட் வெட்டிங் அதுல நெறைய ஆமா. செரிமனிஸ் புதுசா அது கொண்டு நிறைய போகுது. வந்திருக்கானுங்க. ப்ரீ வெட்டிங் போட்டோ திருவிழா தான் ஷூட்ஸ், அது. போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட்ஸ். ஆமா. அது போட்டோ ஷூட் மட்டும் இல்ல. நீங்க வந்து ஹல்தின்றா, மெஹந்தின்றா இதெல்லாம் வந்து வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டா மைண்ட்ஸ். லவ்வோட கல்யாணம் பெருசா? இல்ல லவ் வந்து சும்மா இது இன்மெச்சூர் லவ்வா? மேரேஜ் தான் இல்ல வந்து மெச்சூரிட்டி ஒருத்தர் அதிகமா வந்து இருக்கும். ஒரு நாள்லயே விட்டுட்டு இன்னொரு பொண்ண லவ் பண்ண முடியுதா? லவ்வே கிடையாது முதல்ல. யூ லைக் சம்படி ஒரு அவ்வளவுதான். நாள் ஒரு நாள் இல்ல, இல்ல ஒரு நீங்க ஒன் ஒரு ஒன் பிரேக்கப்க்கு அப்புறம் இம்மீடியட்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறதுன்றது பாத்தீங்கன்னா, எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அது வந்து நிஜமாவே ரிலேஷன்ஷிப்பா இருக்காது. ஒரு ஒரு லவ் பண்ண முடியாது. அது ரீபவுண்ட்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு இதுல இருந்து வெளியில வர்றப்போ உங்களுக்கு இம்மீடியட்டா ஒரு ஆறுதல் தேவைப்படுது, ஒரு கேர் தேவைப்படுது, ஒரு கஷ்டத்த அதாவது ஒரு இப்ப நம்ம ஒருத்தவங்க யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா, நம்ம எப்படி அதுக்கு அழுறோம், கஷ்டப்படுறோம் இதெல்லாம் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்து நெறைய விஷயங்கள் நடந்து தான் நம்ம வந்து நார்மலைஸ் ஆவோம். நீங்க உடனே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் மாதிரி வேற யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க. அப்ப அவங்க தான் வந்து ஏஞ்சலா தெரியிறாங்க. அவங்க கூட சேர்ந்த உடனே எல்லாமே லைஃப் நல்லா ஆயிருது. அப்டின்னா, நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல உடைஞ்ச ரிலேஷன்ஷிப்ப நீங்க ஒண்ணு அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கணும். இல்லன்னா, அந்த உடைஞ்ச ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வராமயே யூ ஆர் ட்ரையிங் டூ கெட் இன்டூ அனதர் திங். ஏன்னா, உங்களுக்கு அந்த கஷ்டமான விஷயத்த ஃபேஸ் பண்றதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இது வந்து ஒரு டைவர்ஸோ இல்லன்னா பிரேக்கப்போ எல்லாமே ஈக்குவல் டு டெத் தான் ஆக்சுவலா. உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு ஒரு டெத்த அண்டர்கோ பண்ணா எப்படி இருக்குமோ அதேதான். பிகாஸ் ஈவன் அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிளேஸ் நீங்க மாறி போறீங்க. நீங்க வந்து ரொம்ப வருஷமா ஒரு 20, 30 வருஷமா ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு நீங்க வேற ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, இட் இஸ் ஆல் ஈக்குவலன்ட் டு ஒரு டெத் மாரி தான். சோ அது எப்படி ஒரு கிரீஃப வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இதையும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இது நமக்கு சோகமா இருப்போம். அக்செப்டே பண்ண முடியாது. நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ப்ளேம் பண்ண ஆரம்பிப்போம். இதனால இருக்குமோ, இதனால தான் நடந்திருக்குமோ, என்னால தான் நடந்திருக்குமோ, இது நான் இது சொல்லாம இருந்திருக்கலாமோ, இதை இப்படி செஞ்சிருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் போகாம இருக்குமோ, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்புறமேட்டு பார்கெயின் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி இருந்தா நம்ம சரி பண்ணிடலாம், அப்படி இருந்தா சரி பண்ணிடலாம். நம்ம பார்கெயின் பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் அக்செப்டே பண்ண மாட்டோம். அப்புறம் இந்த மாதிரி நெகோசியேஷன் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ்க்கு மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ இட் 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 இன்வால்வ்ஸ் ஃபியூ ஸ்டேஜஸ் ஆஃப் இது. அது எதுவுமே இல்லாம நம்ம டக்குன்னு இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போறோம் அப்படின்னாலே இட் இஸ் நாட் ட்ரூ. அது வந்து நிஜமாவே ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்காது. மேரேஜுக்கு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் இட் இஸ் மேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சோ மெனி பீப்புள் அண்ட் இட் ஹஸ் காட் அ லாட் ஆஃப் லீகல் ப்ரொசீஜர்ஸ். இந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா, இவங்க லிவிங் டுகெதர்ல ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. கல்யாணம்னு பண்ணிக்கிறோம்னா நிறைய செலவாகுது. நம்ம ஊர்ல கல்யாணம்னா அதை விட செலவாகுது இல்லைன்னே சொல்லல. ஆனா அந்த கல்யாணத்துக்கு அப்பா அம்மா செலவு பண்றாங்க. கல்யாணத்துக்கு நம்ம ஊர்ல எத்தனை லேக்ஸ் அண்ட் லேக்ஸா செலவு பண்றாங்க அப்பா அம்மா. அது பையனோட அப்பா அம்மாவும் சரி, பொண்ணோட அப்பா அம்மா இருந்தாலும் சரி, பொண்ணு. ஆமா. ஸ்ரீவாரியில கல்யாணம் பண்ணணுன்றானுங்க, ஹெலிகாப்டர்ல இறங்கணுன்றானுங்க. ஹெலிகாப்டர் வரணுங்கிறானுங்க. இத்தனை பேர் வந்து வரணும். அதுக்கு இத்தனை டைப் ஆஃப் ஃபுட் வைக்கணும். லெஹங்கா இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கணும். அது வடக்கு இல்லாம ப்ரீ கல்ச்சர்லாம் கொண்டு வெட்டிங், வராம போஸ்ட் வெட்டிங் அதுல நிறைய ஆமா. செரிமனிஸ் புதுசா அது கொண்டு நிறைய போகுது. வந்திருக்கானுங்க. ப்ரீ வெட்டிங் போட்டோ திருவிழா தான் ஷூட்ஸ், அது. போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட்ஸ். ஆமா. அது போட்டோ ஷூட் மட்டும் இல்ல. நீங்க வந்து ஹல்தின்றா, மெஹந்தின்றா இதெல்லாம் வந்து அது 12 பண்றது லட்சம் ரைட்டா இருக்கு. தப்புலாம் சொல்லல. அவங்களுக்கு 400 இஷ்டப்படுறாங்க பண்ணிட்டு போறாங்க. பண்றாங்க. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடறான்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். ஆனா பல்லு இல்லாதவனும் பக்கோடா சாப்பிடணும்னு சொல்லிட்டு செட்டாவது செஞ்சு மாட்டி சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அவ்வளவு செலவு பண்ணி அப்பா அம்மாவை பேங்க்ரப்ட் ஆக்கி நம்ம அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அதுவும் நடக்கதான் செய்யுது. ஆமா, ஆமா. So, இதனால இங்க நிறைய வந்து அண்ணன் தம்பி வாழ்க்கையும் போயிருக்கு. இங்க வந்து அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து நீனே உன் கல்யாணத்தை பண்ணிக்க. அதுலயும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெட்டிங் ரிங் மட்டுமே இட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். மெயினா அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறதுனா வெட்டிங் ரிங் தான். அந்த வெட்டிங் ரிங் இவங்க இதையுமே கிண்டல் பண்ணுவானுங்க. இந்த ஊர்ல வெட்டிங் ரிங் குடுத்துட்டேன்னா உன் கையில பேங்க்ரப்ட் ஆயிருவ நீ. அப்படின்ற ரேஞ்சுக்கு நீ வெட்டிங் ரிங் குடுக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி மேரேஜ் முடிக்க போறியா? வந்து அதை குடுக்கணும். இந்த பொண்ணெல்லாம் வந்து இங்க சீர் கொண்டு வரது, அதெல்லாம் கொண்டு வரதுலாம் அதெல்லாம் இங்க கிடையாது. இங்க பொண்ணு வந்து அந்த சைடுல இருந்து எதுவும் அப்படிலாம் கொண்டு வரணும்னு இல்ல. பட் பொண்ணே ஒரு சீர் தான். ஆமா. பொன்னே சீர்தான். சோ இவங்க 2 பேரும் இவங்க வந்து அதனாலயே என்னன்னா, அந்த கமிட்மெண்ட் தாண்டி அந்த செலவுக்குள்ளேயே இவங்க இன்னும் போறதில்ல. ஏன்னா அந்த வெட்டிங்க்கான செலவு, நீங்க எத்தன பேர் இன்வைட் எல்லாமே பண்றீங்க? அதிகமா 2 இருக்கு. பேருமே
2 பேருமே செலவு பண்றது. இங்க அந்த பையனும், பொண்ணும் அவங்க ஏர்ன் பண்ணி காசு சேர்த்து வச்சு அந்த ஹோல் செலவ அவங்க தான் மோஸ்ட்லி பண்றாங்க. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் தே டூ ஹெல்ப். ஆனா முக்காவாசி நேரம் அந்த பசங்களே தான் அந்த செலவு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தே ஆர் வெரி கான்ஷியஸ் ஆஃப் வாட் தே ஆர் டூயிங். ஸோ இது அப்போ அப்படி இருக்கிறப்போ அது ஒரு பிரேக் ஆகுது. ஒரு கல்யாணம் அப்படி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிரேக் ஆகுதுன்னா இங்க வந்து அந்த டைவர்ஸ் ப்ரொசீஜர் இஸ் அஃப்கோர்ஸ் நிறைய எக்ஸ்பென்சிவ் தான். அதுக்கான கோர்ட் செலவு ஜாஸ்தி ஆகுதா? ஆமா கோர்ட் செலவு ஆகுமா? லாயருக்கு நீங்க காசு கொடுப்பீங்களா? அதுக்கப்புறமேட்டு அந்த பிரிக்கிறப்போ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி இதுக்கு அந்த பொண்ணுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இப்ப அவ வேலை பார்க்காம இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்க ஸ்காட்லாண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து நிறைய யங் கேர்ள்ஸ் கல்யாணம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா அப்ப அவங்களுக்கு வந்து உடனே குழந்தை எல்லாம் அவங்க நிறைய 2-3 குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப பிரியறப்போ அந்த குழந்தை யார் பாத்துக்கிறது, அடுத்த பிரச்சனை அந்த குழந்தைக்கு யார் காசு கொடுக்கறது. சோ இந்த செட்டில்மெண்ட் இதெல்லாம் இருக்குன்றப்போ அந்த பையனால அவ்வளவு அஃபோர்டே பண்ண முடியறது. எதுக்கு அந்த நம்மளே இந்த வாலண்டரி அந்த பிரச்சனைக்குள்ள போவோம்ட்டு பாதி நேரம் நீங்க கல்யாணமே பண்றது இல்ல அவ்வளவு சீக்கிரத்துல. நீங்க பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப லேட்டா இங்க லிவிங் டுகெதர்லயே வாழ்க்கை வரைக்கும் ஓட்டிடுவானுங்க. ஒரு 40 வயசு 50 வயசு. ஆக்சுவலா என்னன்னா ஒரு பிபிசில ஒரு நியூஸ் ஆங்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து வெதர் ரிப்போர்ட்லாம் படிப்பாங்க. அந்த பாட்டிக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 55-60 வயசு கிட்ட இருக்கும். ஆனா பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனா பாட்டிக்கு வந்து எப்படி 50+ தான். அந்த பாட்டி திடீர்னு பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு வைர மோதிரம் அப்படி மின்னிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் அப்படியே ஓ வா வெட்டிங் ரிங், அது என்கேஜ்மெண்ட் ரிங்கா? டேய் என்னடா சொல்றீங்க? அந்த மாதிரிதான் இருக்கும். அது அவங்க இஷ்டம். இங்க வந்து அது வெறும் அவங்க அந்த அத்தனை வருஷம் அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருந்து அதுக்கப்புறமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு பசங்களோட அவங்களோட பிள்ளை குட்டிகளோட கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர். சோ இட்ஸ் another பார்ட் ஆஃப் லைஃப்னா அவங்கள வெட்டிங்ன்றது ஒரு செரிமனி டு மேக் ஒரு கமிட்மெண்ட். நாங்க ரொம்ப நாளா கமிட்டடா இருக்கோம்னு காமிச்சிக்கிறதுக்கு ஒரு இதுவாதான் இங்க பாக்குறாங்க. நம்ம ஊர்ல அது வந்து இல்ல, கமிட்மெண்ட் எல்லா ஊரை கூட்டி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பிரேக் பண்றதுக்கும் சிரமமா தான் இருக்குது. சோ அதனாலதான் நீங்க லவ் பண்ணிட்டு ஈஸியா பிரேக் பண்றது காரணம் அதுதான். கமிட்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆப்ஷன் யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. அந்த பொண்ணோ பையனோ தானே கேட்டா கேட்கணும். ஃபியூச்சர்ல இவ்வளவு செலவாகும் பார்த்துட்டு பசங்களே வந்து வேணாம்பா லிவிங்ல கொஞ்சம் தேன போடுவாங்க. இந்த பசங்க பொண்ணுங்க இப்ப ஃபியூச்சர்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அதான என்னன்னா இப்ப பேரண்ட்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து பிரச்சனை நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் செலவு பண்றோம் அந்த பசங்களுக்காக. we are investing on the children தான். how much we are investing இது வந்து emotional investment. நீங்க அது ரொம்ப கம்மியா சொல்லிட்டீங்க. நீங்க வந்து ஒருத்தன் கல்யாணம் ஆயிருச்சுனால இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு குழந்தை எப்படியும் அவ்வளவு ஈஸியா பிறக்கிறது இல்ல நிறைய பேருக்கு. சோ அதுக்கே ட்ரீட்மெண்ட்ல இருந்து இஎம்ஐ ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு இஎம்ஐ, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது, குழந்தைக்கு ஒரு இஎம்ஐ, அதுக்கப்புறம் வளர்க்கறதுக்கு ஸ்கூல்ல உடனே ஆரம்பிச்சிடுறானுங்க. ஸ்கூலுக்கு எவ்வளவு காசு கட்ட வேண்டியது இருக்கு, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு இப்பெல்லாம். அதுக்கப்புறம் காலேஜ் வீடியோ பார்த்தேன். பேபி ஜிம்மா குழந்தைய தூக்கிட்டு ஜிம்ல வந்து போட்டு விடுறாங்க. குட்டி குழந்தை ஜிம்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தனி ஒரு ஆளுங்க இருக்காங்க, டேக் கேர் பண்ண இருக்காங்க. அதுக்கு காசு நல்லா. ஆனா நம்ம காசு பார்க்கலாம். ஒரு குழந்தை சொன்னாலும் போதும் இந்தியாவை பொறுத்தவரை. கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே அதே தான். நீங்க வந்து இங்கேயும் அப்படிதான். ஒரு குழந்தைக்குன்னு சொல்றப்போ தே திங்க் அபவுட் இட். ஆனா என்னன்னா யார் வேணா எதை வேணா இங்க பண்ணிட முடியாது. நீங்க குழந்தைங்க அதுக்கப்புறம் வந்து வயசானவங்களுக்கு இருக்குன்னா அவங்க கிட்ட ஹேண்டில் பண்ற ஆட்கள் மேல பயங்கர விஜிலண்டா இருப்பாங்க. இங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது குழந்தைகிட்ட ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர்ஸா இருக்கலாம், டாக்டர்ஸ் டைரக்டா இஃப் தே ஆர் இன்வால்வ் வித் கிட்ஸ் இல்லைன்னா ஓல்டு பீப்புள், அதாவது வல்னரபிள் பாப்புலேஷன் சொல்லுவோம்ல, அவங்க மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இங்க ரொம்ப அந்த ஆட்களுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் உண்டு. கண்டிப்பா they cannot easily go and get a job like that. குவாலிஃபைடா இருக்குதா, அதே மாதிரி இவங்க அதை செய்யும் அதெல்லாத்தையுமே இங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க செய்யறது அது எதுவும் பெரிய பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுல அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ ஆனா இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். குழந்தை குட்டி அப்படின்னு இருக்குது. இப்போ அதனாலே பாதி பேர் குழந்தையே வேணாம்னு நினைக்கிறது. இப்போ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரும் வந்துட்டு இருக்குது. டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். லைக் டபுள் இன்கம் அண்ட் நோ கிட்ஸ். ஸோ அது டபுள் இன்கம் வித் நோ கிட்ஸ் அண்ட் 1 டாக் அப்படி வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாய் இருந்தா போதும். ஏன்னா நாய் வந்து திருப்பி எதுவும் கேட்க போறது இல்ல, ஸ்கூலுக்கு போறது இல்ல, நாய் நிறைய பேர். ஆமா எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்ல. தப்பு எனக்கு பிரச்சனை நான் ஃபீல் பண்றேன். என்னடா அது நாயை குழந்தை வளர்க்கீங்க, பட் குழந்தைய வந்து வளர்க்க மாட்டீங்க எனக்கு பிரச்சனை தோணும். பட் அதையும் வந்து கொஞ்சம் குழாய் வளர்க்குறவங்க இருக்குதுக்காங்க. இது என்ன பிரச்சனைனா இப்போ நம்மளோட முடிவுகளை நம்ம எடுக்கிறோமா அப்படின்றத அதுல ஒரு பெரிய கொஸ்டினா இருக்குது. நிறைய நேரத்துல நம்மளோட முடிவை வந்து எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம் அண்ட் எவ்வளவு நம்மள சுத்தி இருக்கிற எவ்வளவு
ஃபேக்டர்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் ஃபேக்டர் எவ்வளோ தூரத்துக்கு, சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதது, இது எல்லாமே நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு குழந்தைய நீங்க என்ன சொன்ன டவுட் வருமா? பொறந்து வளர்க்குற வரைக்கும் எவ்வளோ செலவாகுது? இல்ல டவுட் என்ன, ஒரு குழந்தைய வளர்க்க கஷ்டப்பட்டு இருக்கோம். முன்னாடி வந்து 8 குழந்தை பெத்து எங்க தாத்தாலாம் அது 8 குழந்தைங்க நல்லா வளர்த்தாங்க. அவங்க தாத்தா வந்து 8 பேரு. இப்போ ஒரு குழந்தை வளர்க்க என்ன கஷ்டப்படுறாங்க மக்கள்? ஏன் கவலைப்படுறாங்கன்னா, அப்போ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு. அந்த அம்மாக்கள் எல்லாம் வீட்ல இருந்தாங்க. அவங்க பாட்டி வீட்ல இருந்தாங்க. அவங்க வந்து அ எ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. ஒரு குழந்தைய வளர்க்கறது ஒருத்தர் வளர்க்கல அப்போ. அத்தன பேர் இருந்தாங்க. சுத்தி சுத்தி அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி அ அப்படி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கூட இருக்கிறப்போ, அந்த குழந்தை வெளியில போச்சுனாலும் பாத்துக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு. அந்த வீட்ல வளர்றப்போ, இட் வாஸ் கேர்ட் பை மெனி ஆஃப் தெம். அதே மாரி இல்ல அங்க 8 பேரு. ரோட்டுக்கு இது ஒரு ஆள் போகுதுன்னா தானே. ஒரு 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 குழந்தை ஒரு அம்மா அப்பாவும் பார்க்க முடியாது. அங்க 8 குழந்தை 8 சித்தப்பா மாமாலாம் பார்க்காங்க. இங்க ஒரு குழந்தை இப்ப ஒரு அம்மா அப்பா பார்க்க முடியாது. அதுக்கு அவ்வளவு இல்லைங்க. பெருசா ஒரு அதான் சொன்னேனே, இப்ப நீங்க வேலைக்கு மாயாசமான வலது போயிடுறாங்க. இருக்கு. இல்ல வேலைக்கு போயிடுறாங்க. 2 பேருமே ஜாப் போயிடுறாங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் எனர்ஜி, கம்ப்ளீட் எனர்ஜியே பாதி நேரம் இருக்கிறதில்ல. ஸோ அவங்க பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து எஃபர்ட் போடுறதுக்கு அவ்ளோ எனர்ஜியும் இல்ல, டைமும் இல்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் ஓகே மணி தான் இருக்கு. அதே மாரி இப்போ ஒரு மணி ஏர்ன் பண்ண உடனே நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து ஓகே இதுதான் நம்ம மெயின்டெயின் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்திலயும் இருக்கிறோம். அந்த குழந்தைய இந்த ஸ்கூல்ல தான் போட்டா. ஸோ வி ஹேவ் அந்த மாரி நெறைய பியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிரஷர். வச்சுட்டே இருக்கிறோம். அந்த பியர் பிரஷர்னாலயோ இப்படி இருந்தால் மட்டுமே தான் நம்ம இந்த சொசைட்டில மதிக்கப்படுவோன்றதுக்காகவே இந்த ஸ்கூல் போட்டாகணும், இந்த காலேஜ் போட்டாகணும் அப்படின்றது. அப்ப அது நம்மளோட தாட் ப்ராசஸ் தாண்டி நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அத வந்து பிரஷர் குடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. நீ இவ்ளோ ஏர்ன் பண்ற உன் குழந்தைய கரெக்ட் இதுல தான். தான் போடுவியா? இந்த டவுட் ஸ்கூல்ல தான் இருக்கும். கிடைச்சதா உனக்கு? அப்படின்ற மாரி. அப்போ ஓகே நல்ல ஸ்கூல்ல போட்டோம்னா, அப்ப நெறைய எஃபோர்ட் போடணும், நெறைய செலவு பண்ணணும். அதுக்கு நெறைய வேலைக்கு போகணும், நெறைய சம்பாரிக்க வேண்டியது இருக்கு. வளர்ப்பு. அப்ப குழந்தைய அப்ப அந்த பார்க்க முடியாது குழந்தை வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா. வந்து யார் பாத்துக்குவா? யார் பாத்துக்குவா? ஒரு வீட்டு வேலைய யார் பாப்பா? கேர்டேக்கர் போடணும். வீட்டு வேலை யார் கரெக்ட். பாப்பா? இப்ப பெண்களும் வந்து ஏன் குழந்தை வேணான்னு யோசிக்கிறாங்கன்னா, நீங்க வந்து இவ்ளோ சம்பாரிச்சு, நம்ம குழந்தைய வந்து ம 10 மாசம் வந்து அண்டர்கோ பண்றப்போ ஒரு ஜாப்லயும் நமக்கு ரெகக்னிஷன் போயிடுது. ஏன்னா ஒரு பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி போய் ஜாயின் பண்றப்ப ஆமா. நம்ம ஒரு ஊர்ல 1 இயர் இன்னமும் அது வந்து பெட்டரா குடுக்கறது இருக்கு. கிடையாது. இல்ல. அது நீங்க ஐடியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். வெயிட்டிங். உங்களுக்கு அந்த விட்ட இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்க மாட்டாங்க. திருப்பி ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் அவங்கள ஆரம்பிக்கிற மாரி தான் ஃபர்ஸ்ட்ல இன்னமும் இருந்து இருக்கு. போணும். ஸோ அப்ப கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நெனச்சாலே, இவ்ளோ ட்ரமாட்டிக்கா இருக்கு. அவங்களோட கெரியர் போயிடுது. அவங்களோட அம் என்ன சொல்ல ஹெல்த் ஆஃப் கோர்ஸ் போகுது. இது ஆனா எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு யாரும் இருக்கா? இல்ல அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு யோசிச்சு பார்த்தா, இந்த ஜாபு, வேலை, காசு இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலா தெரியும். குழந்தை வளர்க்கிறது, அவங்கள வந்து பெருசாக்குறது நம்மளோட எல்லா ஆர்கனிசத்தோட ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அது நாயா இருக்கட்டும், இல்ல தாயா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டுங்க. அது முக்கியமான ஒரு இதா இருக்கும். பொறுப்புன்னு ஓகே. சோ சொன்னீங்கல்ல. அந்த இந்த இடத்துல பொறுப்பு அது பெண்களுக்கு மட்டும் கிடையாதே. அனிமல்ஸ்ல அப்படி இல்ல இல்லல்ல. ஆண்களுக்கும் இருக்கு. இல்ல அதுதான் பிரச்சனையே. இப்ப அந்த பொண்ணு ஏன் வேணாம்னு நெனைக்குதுன்னா, பெத்து போடுற வரைக்கும் ஆமா. அந்த பொண்ண ஓரளவுக்காவது பாத்துக்கிறாய்ங்க. சரியா பெத்து போட்டதுக்கு அப்புறம் வந்து குழந்தைய தான் கொஞ்சுறாய்ங்க. குழந்தைக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கா, அது இத போய் பார்க்கணும், அத டைப்பர் மாத்தணும், அதை பாத்துக்கிறதுக்குலாம் இந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் கேர் எடுத்து பாத்துக்க வேண்டியது இருக்கு. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. சாப்பாடு எவ்ளோ மூட் ஸ்விங்ஸ் இருக்கு சில வீக் பேருக்கு. ஆயிடுவாங்க. சில பேருக்கு வந்து வீக் ஆயிடுவாங்க. டிப்ரஷன்ல போறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஆமா. ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ. இப்போ வந்து என்னன்னா, இங்க வந்து ஒரு அவ்ளோ சப்போர்ட் சிஸ்டம் இங்க குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பெத்துக்கிறாங்க அப்டின்னா, அவ்ளோ சப்போர்ட் சிஸ்டமும் இருக்க தான் செய்யுது. ஒரு டெலிவரிக்கு இவங்க எத்தன நாட்கள்லாம் இவங்க ஆக்குறது இல்லன்னு வச்சுக்கோங்களேன். உடனே பண்ணிடுறாங்க. எல்லாம் ஈஸியா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த சென்ஸ் என்னன்னா, டெலிவரிக்கு வந்து ரொம்ப நாள் இருந்து நம்ம ஊர்ல மாரி ஒரு 3 நாள் அப்டிலாம் கூட இங்க வச்சிருக்கிறது இல்ல. ஈவன் சி செக்ஷன் பண்ணாலுமே உங்களுக்கு ஓரளவு கேர் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து விசிட்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும். நீங்க இங்க யங் கப்புலா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டுமே குழந்தைய பாத்துக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. சோ புது குழந்தைய அந்த அப்பா, அம்மா 2 பேரும் அவங்க அப்பாவுக்கும் லீவ் குடுக்குறாங்க. அந்த குழந்தைய பாத்தாகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. நெறைய நேரத்துல பாத்தீங்கன்னா, அப்பா வந்து குழந்தைய வெளியில பிராம்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. நம்ம ஊர்ல பிராம்ல வச்சு தள்ளிட்டு போயிற முடியுமா? நான் வச்சிருந்தேன் ஒரு அது பிராம். எப்படி? நீங்க வேற நான் பிராம்ல வச்ச ரோடு தான் இல்ல. எந்த ரோட்ல நான் தள்ளிட்டு போவேன்? சாமி தூக்கிட்டு தான் போகணும். இல்ல. அது அப்புறம் என் பாப்பா வந்து தூசி ஃபுல்லும் பட்டு எப்படி இவ்ளோ கொடூரமா இருக்கும். ஆ, ஆ, ஆ. நம்ம ஊர்ல அது வந்து வாய்ப்பே இல்லாம தான் இருக்கு இன்னும். அந்த சிஸ்டம் வந்து இன்னும் அவ்ளோ சொஃபிஸ்டிகேட். நம்ம நெறைய பேர் ஆசைப்பட்டு பிராம்லாம் வாங்குறாங்க. நீங்க வந்து வாங்கிட்டு எங்க யூஸ் பண்ண முடியுது? நெறைய நேரத்துல அது இல்ல. சோ அந்த பொண்ணு இண்டிபெண்டன்ட்டா அவ வந்து இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப பொறந்த குழந்தையா இருக்கும். இல்ல ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும். தள்ளிட்டு வந்து அது தேவையான வீட்டுக்கு தேவையான திங்ஸ வாங்கிட்டு போகும். இல்லன்னா அந்த அந்த அப்பா வாங்கிட்டு போவாரு. குழந்தைய தள்ளிக்கிட்டே வந்துட்டு கூட எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு போவாங்க. குழந்தைய தள்ளிட்டே போய் வாக்கிங் போவாங்க இங்க. விமென்க்குன்னு இருக்கிற குரூப்ஸ்ல போய் அவங்க பேசுறதா இருக்கட்டும், இல்லன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஹஸ்பண்ட்ஸ் வந்து இங்க சமைக்கிறது, இந்த சமைக்கிறதுன்றது யார்கிட்ட, யாரோட பொறுப்பு அப்படின்றது மாதிரி இங்க விமனோட பொறுப்பாவே நம்ம ஊர்ல நெறைய ஊர்ல அப்படிதான் இருக்குது. சோ அது மாரி இருக்கிற ஆமா, அதானே. டிஃபரன்ஸ் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க பேசலாம். மத்தவங்களுக்குலாம் இங்க சாப்பாடு அப்புறம் கிடையாது. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் ரைட் பார்த்தீங்கன்னா, தான். நெறைய பேர் மாறியிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மென் நெறைய பேர் இங்க சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா வேற வழி இல்ல. ஏன்னா 2 பேரும் வொர்க் பண்றாங்க. 2 பேருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இல்லவே இல்லன்றப்போ, தே ஸ்டார்ட் வீட்ல இருக்க எல்லா வேலைகளும் ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க இங்க. சோ இப்போ அதுலயுமே பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. இல்லன்னு சொல்ல மாட்டேன். சொல்றேன். பொதுவா ஜெனரலா சொல்றேன். ஏன்னா இங்க நம்ம ஊர்ல வந்து வேலைக்கு ஆள் கிடைக்குது. இங்க கிடையாது. அவ்வளோ ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது. ஸோ அவங்கவங்க வேலைய அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்குதுன்றப்போ, அந்த பெண் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு குழந்தையே பெத்துக்கணுமா வேணாமான்ற கேள்விக்கு வர்றது காரணமே அதுதான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எவ்வளோ பாருங்களேன் ஃபினான்சஸ் இருக்கு, சப்போர்ட் சிஸ்டம் இல்ல, கெரியர் போயிடுது, ஹெல்த் போயிடுது. தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இவ்ளோ விஷயங்கள் அந்த பெண்ணு ஒரு ஒரு குழந்தை வேணுமா, வேணாமான்னு டிசைட் பண்றதுக்கே அவ்ளோ அவ்ளோ விஷயங்கள் டிட்டர்மைன் பண்ணுது. அப்ப அந்த மாரி ஒரு சொசைட்டில தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். சொசைட்டி அவ்ளோ மோசமா தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. அது வந்து பாதியிலேயே விட்டுடுச்சு. இப்போ அதனால வந்து நெறைய பேட் ஹேபிட்ஸ் போறாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து தூக்கு வேற எங்கன்னு தேடுறது நெறைய கூட்டம் இருக்குது. அஃப் கோர்ஸ் நான் சொன்னேன்ல இது இந்த ஒரு ஒரு